விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அரசியல் புரிதல் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இது யார். நீங்கள் விஜயை பாசிட்டிவாக காட்டியிருக்கீங்க, டிவிக்கு நெகட்டிவாக காட்டியிருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. கோர்ட்டுக்கு போக வேண்டியதுன்னு கோர்ட்டை கேஸை எதுக்கு விட்ரா பண்ணிக்க? கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசின வசனமாக தான் இருக்கும். தாக்குதல் இருக்கும், அரசியல் ரீதியான ஒரு தாக்குதல். ஆட்சி மாறினவுடனே அப்படியே வந்து இந்த காக்கா கூட்டம் பிரச்சாரத்திலே நான் கலப்பணி செய்வேன். திமுக நினைச்சேன்னா புகார் கொடுத்து உங்களை தூக்கி உள்ள வைக்க முடியும். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்குவரா சி சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். TN 2026 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து டீசர் வெளியாயிருக்கு. அந்த டீசர் நேரடியாக வந்து விஜயை வந்து தாக்குற மாதிரி சில காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க சார்? இது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் MR ராதாவுடைய படம் எடுத்தாலும் சரி, அரசியல் பேசக்கூடிய படங்கள் தியாகராஜ பாகவதர் காலத்துக்கு பிறகு புராண படங்கள் வந்தாலும் சரி, அல்லது வந்து இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண மக்களுடைய வந்து வாழ்க்கை குறித்து எடுத்தப்பட்ட குடும்ப படங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு டைலாக் வரும். சில நேரங்களில் அரசியல் ரீதியாக சமூக நீதி கருத்துக்கள் நிறைய வரும். அது வந்து போகிற போக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா அது உன்னிப்பாக கவனித்தா தான் தெரியும். பழைய படங்களில் திராவிட இயக்கங்கள் வளர்ந்த பிறகு வந்து அரசியல் நெடி வந்து சினிமாவில் வந்துச்சு. அது குறிப்பாக வந்து அதுக்கு விதை போட்டவங்க வந்து நீங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசின வசனமாக தான் இருக்கும். ஆனால் தற்கால அரசியலுக்கும் அது பொருந்தும். அப்படி தான் பல படங்கள் எடுத்திருக்கு. அதுவும் நீங்கள் குறிப்பாக ரத்த கண்ணீர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரசியல் சாடல்கள் நல்லாவே இருக்கும். என்னென்னா சொல்லுவார் அவரே, என்னன்னு அது பகுத்தறிவு மட்டுமே இல்லை. இது பாருங்க, ஜல்லியை கொண்டாந்து கொட்டானுங்க. எலெக்ஷன் நடத்துக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ ஜல்லியை கொண்டாந்து இப்போயோ கொட்டிட்டானுங்க. அப்புறம் என்ன அரசியல் தேர்தல் வரப்போகுதுன்னு அர்த்தம். தேர்தல் எப்போ இருக்கா அதுக்குள்ளே கொட்டி ஜல்லியை கொட்டிங்கன்னு. இதெல்லாம் எப்போது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்த படத்துலேயே அந்த மாதிரி வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசியல் ரீதியான கருத்துக்கள் வந்து கடந்த காலத்தில் எல்லா படத்துலையும் தான் வச்சுருக்கு. மாறி மாறி வரும் தான். அது வந்து திமுக காலத்தில் இதே கரை வெட்டி கட்டி கொண்டு நடித்த காட்சிகள் கூட இருக்குது. அது வந்து திராவிட இயக்க ஆட்சி சரி. அப்போது காங்கிரஸ் ஆட்சியை சாடுவாங்க சில நேரங்களில். அந்த மாதிரி கூட வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அந்த சிவாஜி படத்தில் வந்து அரசியல் சாடல்கள் இருக்காது. ஆனால் எம்ஜிஆர் படத்தில் அரசியல் சாடல்கள் இருக்கும். அதே மாதிரி SSR படங்களையும் சில வசனங்கள் மூலமாக வந்து ஒரு தாக்குதல் இருக்கும். அரசியல் ரீதியான ஒரு தாக்குதல் இருக்கும். இப்படி ரஜினி இந்த மாதிரி வந்து கமல் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வந்து பல படங்கள் நம்ம சொல்ல முடியும். நேரடி அரசியல் வந்து இருக்காது. ஒரு மறைமுகமாக சாடுற மாதிரி அரசியல் கருத்து இருக்கிற தலைவர்களை சாடுற மாதிரி. இப்போ ரஜினி அவர்களே எடுத்துகிட்டா கூட பார்த்திங்கன்னா வந்து என் பாட்டுக்கு என் வழியில் நான் போகிறேன். ஜெயலலிதா குறித்து உங்களுக்கு வசனங்களாக இருந்துச்சு இல்லையா கடந்த காலத்தில்? படங்களில் வந்து அரசியல் குறியீடுகள் வர்றதோ மறைமுக வசனம் வர்றதோ பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த TN 26 படம் அப்படிங்கிறது ஓப்பனாக விஜய் அவர்களுடைய அந்த முக ஜாவடையாக இருக்கணும், அந்த கரண்ட்டோடைய அரசியல் எல்லாமே விமர்சிச்சு இல்லை சார். நீங்கள் ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இப்போ எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம் இருக்குது. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் சினிமான்னு கேட்டதுனால இன்னும் கூட இணையத்தில் இருக்குது. ஃபுல் படமே இருக்குது. என் உயிர் தோழன் படத்தோட பேர். அதில் என்ன கதைன்னு கேட்டால் ஒரே லைன் கதை தான். ஒரு தொண்டன் எப்படி வந்து தலைவரால் வந்து அலைக்கழிக்கப்பட்டு கொல்லப்படுறான்றது தான் வந்து படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் இருக்கிற இந்த காக்கா கூட்டம் இருக்குல்ல, ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலைஞருக்கு ஜால்ரா அடிப்பாங்க. அப்படியே ஆட்சி மாறினோடனே அப்படியே வந்து இந்த காக்கா கூட்டம் அப்படியே போய் அந்த பக்கம் போய் உட்காரும், ஜெயலலிதா பக்கம். ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருந்த சினிமா காலகட்டம். அப்போ இந்த பாரதி ராஜா இன்றைக்கி படுக்கையாக இருக்கிறார்ல, இந்த பாரதி ராஜாலாம் என்ன செய்யணும், 80களில் சொல்கிறேன் நான். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தாங்க, கலைஞருக்கு எதிராக இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி காட்சியில் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து தொண்டன்கிட்ட வந்து வேண்டுகோள் வைப்பார் தலைவர். அது யார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலைஞரை வந்து அப்படியே கலைஞரை வந்து அந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த வசனங்கள் பேச்சுக்கள் எல்லாம் வந்து கலைஞரை வந்து அதை ஒப்பிடுற அளவு மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து யாரை சொல்கிறாங்கன்னா அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அரசியல் புரிதல் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இது யாருன்னு சொல்லி தெரியும். இப்போ தொப்பி கண்ணாடி போட்டால் அது எம்ஜிஆர். அப்போ வந்து அந்த இடத்துல ஆனால் அந்த முதலமைச்சராக வரக்கூடிய வந்து அந்த நபர், அந்த நடித்த அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா சாயல் வந்து கலைஞர் மாதிரி இருக்கிற மாதிரி சாயல்.
கடைசியில் இருக்குன்னா தொண்டர் வந்து போஸ்டர் ஒட்டி மனைவியோட நகையை வச்சு போஸ்டர் ஒட்டுவான், விபத்தில் அடிபட்டு செத்துருவான். அந்த விபத்துக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தலைமை இருக்கிற மாதிரி அந்த விபத்தை வந்து காரணம் காட்டி அந்த தொண்டனையே வந்து சவ உருவமாக்கி ஜெயிக்கிற மாதிரி கதை. இப்படி அரசியல் நெறி உள்ள படங்கள் நிறைய வந்திருக்கு சார். இந்த இடத்துல வந்து விஜயை வந்து மையப்படுத்தி சில காட்சிகள் இருக்குது. அது தம்பி ராமையா சொல்கிறாரு, அதை இயக்குனர் வந்து உமாபதி ராமையாவும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த மாதிரி நாங்கள் விஜய் அண்ணா அப்படி பண்ணலைங்கன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரே ஒரு காட்சியில் வந்து நம்ம பார்க்குறோம். அதை வந்து நீங்கள் நல்ல விதமாக கூட நீங்கள் எடுத்துருங்க. புரியுங்க சொல்லுது, நீங்கள் நல்ல விதமாக எடுத்தா என்ன கெட்ட மொத்தம் என்னென்னா ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம். அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நட்டி வந்து விஜய் மாதிரி இருக்கிறாரு, இவர் இந்த புஷியானந்த மாதிரி வந்து பார்த்தா இன்னொரு கேரக்டர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் படத்தில் என்னவா சொல்லியிருக்கீங்கன்றது நாங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் காட்டின காட்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் நீங்கள் விஜயை பாசிட்டிவாக காட்டியிருக்கீங்க, டிவிக்கு நெகட்டிவாக காட்டியிருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த காட்சி நீங்கள் காட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் யாரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்கன்றது வரைக்கும் தான் பேச்சு. நாங்கள் எல்லளவு கூட நாங்கள் விஜயை நாங்கள் சாடலைன்றதெல்லாம் அது அப்புறம். அது நீங்கள் சாடுறீங்க சாடாமல் போகிறீங்கன்றதுலாம் வேறு. ஆனால் காட்சிப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதில் நட்டி வந்து அந்த காஸ்டியூம் வந்து இதுனா விஜயமாக இருக்குது, தம்பி ராமையா மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் படம் வெளியாகட்டும், நாங்கள் உள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். இது அன்றைக்கே வந்து படமும் வருது. அமைதிப்படைனா இப்போ இன்றைக்கி யார் அமைதிப்படை? அன்றைக்கி அந்த அமைதிப்படையில் சத்யராஜ் படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே பேசுவாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி பேசும்போது சில காட்சிகள்லாம் வரும் அந்த படத்தில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞரை தான் மென்ஷன் பண்ணாங்க அந்த காலத்தில், அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த சத்யராஜ் எங்கே இருக்கிறாரு? இன்றைக்கி அந்த சத்யராஜ் மகள் எங்கே இருக்கிறாங்க? இதே திமுக இருக்கிறாங்க. ஆனால் சத்யராஜ் நடித்த அந்த கேரக்டரு மணிவண்ணன் வந்து கலைஞரை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அதில் இருக்கும். அந்த காட்சிகள் வந்து சில காட்சிகள் அப்புறம் வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜராஜ சோழன் இன்னொரு படம் எடுத்தாங்க, எம்எல்ஏ எடுத்தாங்க, அது வந்து இல்லை. ஆனால் அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அப்படி தான் வந்து பேசப்படுது. புரியுதுங்களா? இன்றைக்கி அதே படம் வந்து இன்றைக்கி யாரை பேசுவாங்க? இன்றைக்கி கலைஞர் இல்லை, இன்றைக்கி யாரை பேசுனா ஆதவர்ஜுனா பேசுகிறாங்க. இன்றைக்கி யார் அமைதிப்படை அமாவாசைன்னா ஆதவர்ஜுனா. இப்போ அந்த படமும் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து திமுகவுடைய வேலைகள் இருக்குது சார். அவன் வந்து சொல்லணும் தான் சார் நீங்கள் ஆச்சரியப்படல சார். ரெட் ஜெயண்ட் எல்லாத்துக்கும் சார் அவன் எல்லாத்துக்கும் சொல்லுவான் சார். அவன் குடிச்சிட்டு வாந்தி ஏற்றனா இது திமுக சரின்னுவான். அவன் அடித்த சரக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுக்கு திமுக சரின்னுவான். அவன் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. இல்லை சார், இப்போ ஜனநாயகம் படத்துக்கு வந்து அரசியல் பேசுகிறேன் தடை போட்ட இவங்க இந்த படம் மட்டும் எப்படி வெளியே வருது சார்? இது நீங்கள் நல்லா புரிஞ்சிடும். ஜனநாயகம் படத்துக்கு தடை போட்டது யார்? உங்கள் மாமா இருக்கிறாள் டெல்லியில், போய் கேட்க வேண்டியது தானே, கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே. போட்ட கேஸை எதுக்கு விட்ரா பண்ணீங்க? ஏன் விட்ரா பண்ணீங்க? கோர்ட்டே ஃபைட் பண்ண வேண்டியது தானே. நீங்கள் வந்து இந்த படம் வந்து வெளியே வரக்கூடாதுன்றது ஒரு முடிவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை? திமுக எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் சென்சார் போர்டு இருக்குது சார். ஒரு நிலைப்பாட்டில் சரியாக இருக்கும். நீங்களே என்ன சொல்கிறீங்க? ஜனநாயகன் படம் வந்து வெளியே வராமல் தடை செய்யப்பட்டதுக்கு வந்து யாரெல்லாம் எதிர்ப்பு தெரியும் அவங்களாம் நன்றி சொல்கிறேன். திமுகவுக்கும் நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்க, ஸ்டாலினுக்கும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஸ்டாலினுக்கும் நன்றி சொன்னீங்க நீங்கள் ஒரு மேடையில், வேலூர் மேடையில் சொன்னீங்களா? முடிஞ்சிச்சு, அதோடு முடிஞ்சிச்சு. இப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்த்து பேசுகிறீங்க? இப்போ திமுக உடந்தையாக இருக்கா? என்னடா உங்கள் கதை? ஒரு நிலைப்பாட்டில் ஒழுங்காக இருக்கா? ஒரு நாளைக்கு இந்த கதை பேசுகிறீங்க, ஒரு நாளைக்கு இன்னொரு கதை பேசுகிறீங்க. இதே வேலூர் மேடையில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் நன்றி சொன்னீங்க. ஏன்னா ஜனநாயக படம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஆதரவாக குரல் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டீங்க. இப்போ எப்படி மறுபடியும் திமுக சரி பண்ணோம்? பட்னா குடிச்சிட்டு மாறுவீங்களா நீங்கள்? தண்ணி அடித்தா ஒரு பேச்சு, தண்ணி அடிக்கலாம் ஒரு பேச்சா? இப்போ யாரும் அதுக்கு தடை செய்கிறாங்க? கூட்டு சதின்றாரு பாஜக. கூட்டு சதினா எப்படி தான் நன்றி சொல்வீங்க நீங்கள்? கூட்டு சதினா நன்றி சொல்வீங்களா நீங்கள்? நன்றி சொன்னது எப்படி சொன்னார் அப்படின்னா, கடமைக்கு வந்து என் படம் சப்போர்ட் பண்ணி பேசினாருன்னா வேலூர் கூட்டத்திலே வந்து விஜய் அவர் பேசினார். திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆதரவாக குரல் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க சார். அப்போவே அதில் டிஎம்கே பார்ட்டி இல்லை, ஜனநாயகன் படத்தில் பார்ட்டி இல்லை. இந்த ஜனநாயகன் படத்தில் இப்போ யார் வந்து சென்ட்ரல் உங்களுக்கு சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. அப்போ இது யார் தடை செஞ்சாங்க? அப்போ அதில் என்ன காட்சி நீங்களா சொல்கிறீங்களா இது வரைக்கும்? அப்படி என்ன தானே அந்த காட்சி அந்த படத்தில் வச்சிங்க? சொல்லலை. இப்போ உங்களுக்கு நெருடலாக இருக்குது, பயமாக இருக்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் நமக்கே நாளைக்கு நெகட்டிவ் ஆகிடும்ன்ற அந்த அச்சம் இருக்குது உங்களுக்கு. காரணம் என்னென்னா அதில் நடந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நீங்கள் ஏஐயில் வச்சுருக்கீங்க. கிளைமேக்ஸ் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ட்டூனாக வச்சுருக்கிறீங்க, ஏஐயில் வச்சுருக்கீங்க.
ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஜத்தில் வந்து பல கேமராக்கள் வச்சு படப்பிடிப்பு நடத்தியிருக்கீங்க. ஸோ இந்த விசாரணைலாம் இருக்குது. நான் இப்போது சொல்கிறேன் சார், விஜய் அவ்வளோ எளிதாலாம் இந்த கேஸில் வந்து வெளியே வர முடியாது. கரூர் நிகழ்வை பற்றி நான் அன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்கிறேன், தொண்டையில் குத்துல மீன் முள்ளு மாதிரி தான் விஜய்க்கு. சரிங்களா? அவ்வளோ எளிதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை சாதத்தை போட்டு முழுங்கி உள்ளே அனுப்பிடலாம் முடியாது. ஏன்னா வசமாக குத்தி இருக்குது. அது நீண்ட காலம் இருக்கும். விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் கூட இருக்கும். அது அப்படி நான் சொல்கிறேன். அவ்வளோ எளிதாலாம் வந்து உங்களை இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் அறிவார்ந்து நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. எல்லாம் தற்கொலை கும்பலையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவனையும் ஒரு செகண்டில் இவன் என்ன சார் அரசியல் கட்சி வழி நடத்துவான்? நான் கேட்குறேன். ஒரு பாட்டில் துண்டு வீசப்படுது, யார் வீசுனாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளே அவசரமாக வந்து பேசுகிறீங்க. இன்றைக்கி நினச்சா திமுக நினச்சானா புகார் கொடுத்து உங்களை தூக்கி உள்ளே வைக்க முடியும். ஏன்னா வீசினவனே உங்கள் கட்சியை சார்ந்தவன். அப்போ நீங்கள் ஒரு பொது மேடையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டால் குவார்டர் பாட்டிலா இது திமுககாரன் தான் வீசியிருப்பான்றீங்க. அப்போ ஃபுல் பாட்டிலாக இருந்தால் நீங்கள் வீசினதா? நான் கேட்குறேன். தப்பு இல்லாது ஆஃப்னா அண்ணா திமுகவா? நாங்கடா பேச்சு பொறுக்கி மாதிரி பேசுகிறானுங்க. அதுவும் யார் பேசுறது நீங்கள் கவனிக்கிறீங்க? பேசக்கூடிய நபர் யார்? தேர்தல் மேலாண்மை இது தேர்தல் அப்படி ஒரு நொய்யரிசி மாதிரி குதிக்கிறிய நீ. நிதானமாக யார் அடிச்சு என்ன ஏதுன்னு காவல்துறை விசாரணை பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் காவல்துறைக்காரன். இப்போ காவல்துறை எல்லா வண்டி சாவியெல்லாம் பிடின்னு போயிட்டாங்க பாண்டிச்சேரியில். நீ போய் வண்டி சாவி வாங்கி கொடுப்பியா நீ? நான் கேட்குறேன். ஒரு போலீஸ்காரர் காலில் வந்து ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலை டேமேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கெல்லாம் வழக்கு கண்டிப்பாக பதிவு தான் போதும், விட மாட்டாங்க. எப்படியும் அந்த வழக்கு சட்டப்பூர்வமாக வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். இப்போ என்ன செய்வீங்க? இதெல்லாம் இன்றைக்கி இருக்கலாம் சார். இன்றைக்கி இருக்கிற ஆட்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காபந்து அரசு இருக்குது, உங்களை கண்டுக்காமல் கூட போகலாம். இது அரசியல் ஆயிரும், இது வந்து நம்ம தலையிட வேணாம்னா. ஆனால் இதெல்லாம் வந்து நாளைக்கு என்ன ஆகும்? வாகனத்தில் ஏற்றுனது கால் வந்து தெரிஞ்சே ஏற்றுனீங்க. ஏற்கனவே வந்து காவல்துறையோட உங்களுக்கு வந்து முட்டல் மோதல் இருக்குங்க. அரசியல் காரணங்களுக்காக நிறைய சாடி இருக்கிறீங்க நீங்கள். இப்போ இந்த வந்து ஒரு போலீஸ்கார் காலில் ஏற்றி இறக்கிட்டீங்க, திட்டமிட்ட தான் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம அப்படி சொல்லலை. அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே வந்து முன்னால் தான் நீங்கள் வந்து காவல்துறையை வந்து குறை சொல்கிறீங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அடுத்த நாள் திருச்சியில் வந்து ஒரு போலீஸ்காரர் காலை ஏற்றுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ பொத்திட்டு இருக்கணும். இப்போ சுடுத்தண்ணி மாதிரி குதிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பக்குவப்படணும் சார். நிதானம் வேணும் வாழ்க்கையில். நிதானம். உணர்ச்சி வசப்பட்டால் தோற்றுருவீங்க வாழ்க்கையில். பக்குவம் நிதானமாக இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு இப்போ அந்த போலீஸ்கார் அடிப்பட்டார்ல, அவங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் சார்? சக போலீஸ்காரர்கள் எப்படி இருக்கும்? அடிப்பட்ட மனிதருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே வந்திருக்கிறாங்க. அப்போ போகிற போக்கில் சொல்கிறீங்க. ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டார் ஒரு தம்பி நேற்றுக்கு, ஒரு ரீல்ஸ் தான். ஒவ்வொரு போலீஸ்காரர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத ஒரு 3 நிமிஷம் ரீலில் வந்துச்சு, எனக்கு அனுப்பிச்சி வச்சார். நான் அனுப்புகிறேன் பாரு. ஒரு போலீஸ்காரர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த வெயிலில் நீங்கள் பண்ணுற கூத்து. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரீங்க, அதிகார போதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிதக்குறீங்க. சாயந்தரம்னா 6 மணிக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து 10 மணிக்கு கடை விரிக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரன்ற பேரில். உங்களுக்கெல்லாம் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா செத்து சுண்ணாம்பு வராங்க. நீங்கள் போகிற போக்கில் ஈஸியாக எளிதாக வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல. இப்போ புரியுதுங்களா? நிதானம் வேணும். ஒரு சம்பவம் நடந்தால் கூட இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஏது இருக்குன்றதை பாருங்கள். எங்கள் தலைவர் வந்து மனு கொடுத்தனால தான் டிஜிபியை மாற்றிட்டான். இதில் ஒன்னடா பெருமை இருக்குது. கடந்த கால அரசியல் உங்களுக்கு பார்வை இருக்கா இல்லையடா? இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கும் சார். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தேர்தல் போவோம். இந்த படத்துக்குள்ளே வருவோம் நம்ம. இந்த TN 2026 அந்த படத்துக்குள்ள ஒரு வசனம் வருது. என்ன வசனம் வருது அப்படின்னா, சினிமாக்கார பயல்கள் வந்து வாழ ஆசைப்படுங்க, ஆனால் நாட்டை வந்து ஆள ஆசைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் வருது. நேரடியாக விஜயை தாக்குற மாதிரி இல்லையா? இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது சீமான் அவருடைய கருத்து கூட நீங்கள் அப்படி கூட எடுத்துக்க முடியும். சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தாராளமாக வாழ்ந்துட்டு போங்க, நீங்கள் வந்து ஆள்றதுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது விஜய் கூட சொல்கிறதா கூட எடுத்துக்கலாமே. நீங்கள் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சொன்னது கூட சர்ச்சையாச்சு. இப்படியே சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து ரசிகர் கூட்டத்தை உருவாக்க முடியும் தவிர ஒரு தலைவனாக இருக்க முடியாது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ரசிகர்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவனை உருவாக்கலாம் முடியாது. நடிகனை தான் வந்து நடிகனாக வச்சுருப்பான். நடிகனை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை தான் வச்சுருப்பான் தவிர அவனை தொண்டனாலாம் மாற்ற முடியாது. அதுதான் விஜய்க்கு ஏற்பட்ட சிக்கலை இங்கே. இப்போ தெள்ள தெளிவாக தெரியுது. முழுக்க விஜய் வந்து ஒரு அரசியல்வாதின்றதை விட ஒரு நடிகனாக இருக்கிறான். இந்த சினிமா பாடலை வச்சே நம்ம எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு அவன் பாடின பாட்டே எடுத்துங்க. விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக வரல, அரசியல் கட்சி தலைவராக மாறல. அதுக்கு உதாரணம் அவன் பாடின பாட்டு தான்.
என்ன அந்த தற்கொலை கும்பலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை பாடுறான் இதுதான். அப்போ இந்த இடத்துல சீமான் சொல்ல கேட்டால் நடிகர்கள் மட்டுமே சொல்லலை, வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர் வந்து அண்டை மாநிலத்தை சேர்ந்த கூட நீங்கள் வாழறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஆளுவதற்கு இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து சொந்தமோ அவன் தான் ஆளணும்னு சொல்கிறாரு. அந்த வகையில் வந்து அது சரியான கருத்து. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் நடிகர்கள்கிட்ட வந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் கவனிக்கணும். முழுக்க முழுக்க நடிகர்கள்லாம் வரவே கூடாது அரசியலுக்கு. அப்போ இவர் எப்படி வந்தார், அவர் எப்படி வந்தார், கலப்பணி செய்துட்டு வாங்க. கலப்பணி சார் கடந்த காலத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. டி ராஜேந்திரன் அரசியல் கட்சி தொடங்கிட்டார். திமுக மேடையில் அவர் பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க. மேடையில் அவர் பேசுனதை வச்சு ஒரு கூட்டம் சேர்ந்து உடனே ஒரு அரசியல் கட்சி அவர் கட்சியை விட்டு தூக்குனாங்க. என்ன கட்சியை விட்டு இதே தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு வரும்போது தலைவர் வர்றதுக்கு முன்னாடி வந்துடணும். ஆனால் வந்து கூட்டம் ஆரம்பித்த பிறகு இவர் வராரு, அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. இது எம்ஜிஆருக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து நான் கேட்டால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா டைரக்டர் வராருன்னும் போது நடிகர் வராரும்போது அந்த பரபரக்கம் இல்லையா, அது மேடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சலசலப்பு ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. ஒரு கட்சி லட்சிய திமுக ஒரு கட்சியை தொடங்குறான்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் களப்பணிலாம் எதுவுமே செய்யவே இல்லை. திமுக மேடையில் மட்டும்தான் அந்த பணி. களப்பணினா நான் மேடையில் பேச்சு மட்டும்தான். புரியுதா சொல்லுது. எம்ஜிஆர் வந்து உயிரோடவே இல்லைன்னு பேசின ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். யார்? எம்ஜிஆர் இருக்கார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மேடையில் கேள்வி கேட்டவர். ஏன்னா அப்போ உயிரோடவே இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு. அப்போ டி ராஜேந்தர் கேட்டார், மேடையில் கேட்டார், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டது யாருன்னா டி ராஜேந்தர். எப்போ? திமுக மேடையில். டி ராஜேந்தர் திமுக மேடையில் ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கலாம் டோப்பான்ற மாதிரி சில வார்த்தைகள் வந்து பேசினார். அது யாருன்னா ஜெயலலிதாவை பேசினார். ஆனால் அதே ஜெயலலிதா முன்னாடி போயிட்டு இப்படி உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த டி ராஜேந்தர் தேர்தலில் பர்கூரில் ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்கும்போது களப்பணி செஞ்சார். என்ன களப்பணி? தேர்தலில் நிற்கும் போது களப்பணி செஞ்சார். அதுக்காக இதை சொல்கிறேன். என்ன சொன்னால் தெருக்கு போர் போட்டு கொடுத்தார். தண்ணி வசதிக்காக அந்த பர்கூர் மக்களுக்கு போர் போட்டு கொடுத்தார். அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 10,000 15,000 வச்சுங்களேன். ஒரு போர் போகிறதுக்கு ஒரு 50 போரை போட்டு கொடுத்தாரு வச்சுக்கலாம். அந்த பகுதிக்கு ஃபுல்லாக போட்டு கொடுத்தாரு. ஆனால் ஓட்டு போட்டாங்க. போர் இவர் போட்டார். ஆனால் அவங்க ஓட்டை யாருக்கு போட்டாங்க? திமுகவுக்கு போட்டாங்க. ஓட்டை வந்து திமுக போட்டு ஜெயலலிதாவும் தோக்கடிச்சாங்க. இவரும் தோத்தார், ஜெயலலிதாவும் தோத்தாங்க. அது வந்து சுகவனம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயிச்சார். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அன்றைக்கி 2 தொகுதியில் போட்டிட்டாங்க ஜெயலலிதா, காங்கேயம் பர்கூர். எதுக்காக சொல்கிறேன்னா களப்பணி செய்யணும். ஒரு நடிகராக வந்தால் கூட களப்பணி செய்யணும். தேர்தல் அன்னைக்கு நான் களப்பணி செய்வேன், பிரச்சாரத்திலே நான் களப்பணி செய்வேன். இன்றைக்கினா அதுக்கு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அன்றைக்கி இருந்தால் தேர்தல் கமிஷன் வேறு. இன்றைக்கினா எப்படி நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. எப்படி பிரச்சாரத்துக்காக நீங்கள் வந்து போர் போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து போர் போட்டு கொடுத்தாங்க, அது அனுமதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அது செய்ய முடியாது இல்லையா? இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து நாம்ஸ் டைட் ஆகிடுச்சு. அதனால் வந்து களப்பணி செய்யணும். எப்போ செய்யணும்? தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். தேர்தலில் போட்டியிட போகிறன்றதுக்காக நீங்கள் களப்பணி செய்வீங்கன்னா அதுதான் அந்த நடிகரில் இருக்குது. நடிகராக இருந்தால் அரசியல் வரலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து மக்கள் சேவையில் இருக்கணும். அப்படிங்களா? அது செய்யாமல் நீங்கள் திடீர்னு வந்து நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நான் வந்து முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்லிட்டு வந்தால் அப்போது விஜய் விமர்சிக்கப்படுறது. அதனால தான் இதே விஜய் கூட என்ன செஞ்சிடணும் சார், 21 ஆட்சிக்கு வந்துட்டாங்க சார் டிஎம்கே. இன்றைக்கி நீ கேட்குறல்ல, ஒரு தார்மீக வந்து உனக்கு ஒரு கடமை இருந்துச்சுன்னா, ஐயோ திமுக ஆட்சி மோசமான ஆட்சி, 2021 அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 21 விட்டுட்ட, 22 விட்டுட்ட, 23 விட்டுட்ட, 24 அப்போ தான் உனக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வருது. காரணம் உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. உள்ளபடியாக மக்கள் இப்போ விஜயகாந்த்லாம் திட்டமிட்டு வந்தார் சார், ஒரு ஸ்டெப்பாக வந்தார். இந்த முறை வந்து நம்ம நடிகர் சங்க எலெக்ஷனில் நிற்கிறோம். நடிகர் சங்கம் முடிச்சிட்டார். அடுத்தது ஐயோ ரஜினி வருவாரா, அப்போ வந்து இவர் வருவாரா அவர் வருவாருன்ற அந்த எண்ணம் இருந்தது. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுறார். யார் வந்தால் என்ன, நம்ம வந்து இறங்கி கட்சி சொல்லிட்டு அவரே சொன்னார், ஏன் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கணும், வரணும்னா அவர் என்ன ஆல்ரெடி திட்டம் போட்டார். அரசியலுக்கு வரணுன்றது அவருடைய பிளான். அப்போ தொண்டர்கள் அப்படியே மாற்றினார். ஸோ அதனால் இதுதான் இந்த இடத்துல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜயோட அரசியல் முழுக்க திடீர்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து ஒரு இந்த அவசர குலத்தில் வந்து வந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ரசிகர்கள் எல்லாமே தற்கொலையாக எதனால் இருக்கிறான். நீங்கள் திட்டமிட்டு 2021 வந்தீங்கன்னா அவனை பக்குவப்படுத்தியிருக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டங்களில் போய் நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு அங்கே சரியான நபர்களை தேர்வு செஞ்சுருக்க முடியும். சரியான கட்சிக்கு ஒரு பொதுச்செயலரை கொண்டு வந்திருக்க முடியும். நீ கொண்டு வந்த நபர் யாருங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை இயக்கக்கூடிய ஒரு சாதாரண வந்து இன்னும் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மனுஷன்.
புஷி ஆனந்துக்கு எந்த அரசியல் புரிதலும் கிடையாது. கேட்டால் எக்ஸ்எம்எல்ஏ அங்கே எக்ஸ்எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியில் நின்றுச்சுன்னா பாண்டிச்சேரி தொகுதியா அது அரசியல் கட்சியா அது? நான் கேட்குறேன், இவர் அரசியல் கட்சி வச்சுருந்தாரா? இப்போ புரியுதுங்களா? அதனால் முழுக்க ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க சார். அதனால தான் சிக்கல். நீங்கள் பண்படுத்தலை, பக்குவப்படுத்தலை. நீங்கள் 21 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டமாக போய் நீங்கள் கட்சிக்கு வந்து சரியான நபர்களை தேர்வு செஞ்சீங்கன்னா அவனுடைய வழிகாட்டுதல் இருப்பான். இங்கே கட்டுப்படவே இல்லை. இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் இந்த பாண்டிச்சேரிக்கு போனீங்க, பாண்டிச்சேரி மாநில தலைவர் பேர் சொல்ல விஜய் சொல்ல பாண்டிச்சேரி ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அதுதானே இப்போ தொண்டராயிடுச்சு. பாண்டிச்சேரி மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் பேரை சொல்லுங்கள். எந்த பத்திரிகையால் போட சொல்ல பார்க்கலாம், அவன் போட்டாவது போட சொல்லுங்கள். பாண்டிச்சேரிக்கு இன்றைக்கி போனார், பாண்டிச்சேரியோட மாநில தலைவர் இருப்பார்ல, தாவேக்காவோட மாநில தலைவர் பாண்டிச்சேரிக்கு இருப்பார்ல, யார்? இல்லை, தலைவரே தெரியாது. அப்புறம் மற்ற நிர்வாகிகள். இப்போ புரியுதுங்களா? ஒரு மாநிலத்தில் பேர் தெரியணும், அதை சொன்னியா, அறிமுகவாது படுத்தினியா? அப்போ இங்கே எதுவுமே எல்லாமே ஒன் மேன் ஷோ. விஜய்ன்ற ஒரு நபர், அது இப்படி தான் இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி சார்.